ஹலோ. வணக்கம் வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க ஐயா. இப்ப சில பேர் சாதாரண நிலையில இருக்காங்க, இயல்பு நிலையில இருக்காங்க. சாதாரண இயல்பு நிலையில இருக்காங்க. புரிய சுற்றுலா அதிகமா கிடையாது. ஏன்னா சடனா திடீர்னு கோழிக்கூறா கொஞ்சம் பொறித்துறா மாறுறாங்க. அது எப்படி ஜாதகத்தை பத்தி கண்டுபிடிக்கலாம்? இந்த கேள்விக்கு நான் இப்போ சுருக்கமா பதில் சொல்லிடுறேன். சரிங்க. இப்ப உங்களோட கேள்வி ஒரு மனுஷன் திடீர்னு ரொம்ப ஏழையா இருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு இப்ப கூட சமீபத்துல யூடியூப்ல பார்க்கும்போது ஒருத்தர் ரொம்ப சாதாரணமா அந்த ரோட்டோரமா அந்த வண்டியில ஒரு டிஃபன் சென்டர் மாதிரி வச்சிருந்திருக்காரு. கொஞ்ச காலத்துக்கு முன்னால அவர் இந்த தள்ளு வண்டி இருக்கும்ல, அதுல ஒரு இட்லி கடையோ ஏதோ ஒண்ணு டிஃபன் சென்டரு, இந்த பிரியாணி கடை அந்த மாதிரி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வச்சிருந்தவரு இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். இதுக்கு ஒரு காலகட்டம் எடுத்திருக்கோம். இப்ப திடீர் ஒரே நாள்ல அதிர்ஷ்டம் இருக்கு. திடீர்னு இப்ப லாட்டரி சீட்டு விழுகுது, அதை போய் கலெக்ட் பண்ற ஒரு 4-5 நாள்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கையில கோடிக்கணக்குல பணம் வந்துடுது. என்னுடைய அனுபவத்துல ஒருத்தர் ஒரு சாதாரண நபரா இருந்தவர், ஒரு தச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர், திடீர்னு பெரிய ஒரு கோடீஸ்வரரா மாறிட்டாரு. அவருடைய அந்த நிலைக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம். அவர் ஒரு காலகட்டத்துல ஒரு குறைஞ்சது ஒரு 19 வருஷம் அல்லது 20 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியாது, அவருக்கு ஜாதகமும் இல்லை. பழைய காலத்தாளு. என்னுடைய சின்ன வயசுல நான் பார்த்த அனுபவத்தை சொல்றேன். நான் வசிச்ச இடத்துக்கு பக்கத்திலேயே அவர் வசிக்கிறாரு. சாதாரணமா ஒரு பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு 2 வீலர், செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் வாங்குறாரு. அப்பெல்லாம் அந்த பெரிய பெரிய வண்டிகள் தான் இருக்கும், ஸ்வேகா அந்த மாதிரி ஒரு 2 வீலர் தான் இருக்கும். அது போக அந்த பெரிய ராஜ் தூத் அப்படி பைக் எல்லாம் உண்டு. இப்ப இருக்கிற மாதிரி மாடர்னைஸ்டு பைக் எல்லாம் இப்ப கிடையாது. அதுலயே ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் தான் வாங்குறாரு. வாங்கி மலன்னு திடீர்னு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல பார்த்தா கம்ப்ளீட்டா டவுன் ஆகி 0 லெவலுக்கு வந்துட்டார். எந்த லெவல்ல இருந்தாரோ அதை விட கீழே போயிட்டார். இந்த ரெண்டுமே நடக்கிறது. அப்ப இந்த உயர்வுக்கு காரணம் யோக திசை நடப்புது. இப்ப சாதாரணமா இப்ப அதான் சொல்றேன், சில பேருக்கு அதாவது சில பேருக்கு முன் யோகம் இருக்கும், சில பேருக்கு பின் யோகம் இருக்கும், சில பேருக்கு மத்தியம காலத்துல யோகம் இருக்கும். 3 விதமான யோகங்கள் உண்டு. இப்போ ஒருத்தர் கோடீஸ்வரர் வீட்டுல ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஆணோ பெண்ணோ, அது நல்ல செல்வ செழிப்போட வாழும் இல்லையா? ஒரு பெண்ணா இருந்தாலும் அது செல்வ செழிப்போட வாழும், அல்லது ஒரு ஆணா இருந்தாலும் நல்லா எல்லா விதமான சகல ஜாலியா இருப்பாப்ல. அவருடைய வாழ்க்கைன்றது அவருக்கு மத்தியம வாழ்க்கை. அந்த குழந்தை பிறந்து அவருடைய ஒரு 20 வயசு வரைக்கும் அந்த குடும்பத்துல அவருடைய தகப்பனாருக்கோ அல்லது தாயாருக்கோ ஏதோ ஒரு வகையில இவருடைய ஜாதகப்படியுமே அவங்களுக்கு ஒரு யோகம், பெருத்த யோகம் திடீர்னு அவங்களுக்கு வருது. அது அவங்களுக்கு பின்யோகமா இருக்கு. யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு. இந்த பிறந்தவருக்கு முன்யோகம், புரியுதா? பிறந்தவருக்கு முன்யோகம், பின்யோகம். இப்ப இவரு அந்த முன்யோகத்தை அப்பா அம்மா வழியில அனுபவிச்சுட்டு
அதுக்கப்புறம் இவர் ஏதோ ஒரு 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 உதாரணமா அது ஒரு டாக்டர் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கிளினிக் வைக்கிறாரு, பெரிய கோடீஸ்வரர் ஆகிறாரு. அவருமே கோடீஸ்வரன் ஆகி அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்து அதுவும் யோகமா பிறந்து இவருடைய வாழ்நாள் முழுக்க முன்யோகம், மத்தியம யோகம், பின்யோகம் மூணுமே அவருக்கு இருக்குன்னா அவர் ஜாதகம் எப்படி இருக்கும்னா, நான் சொல்றது வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் யோகாதிபதியா அவர் வாழணும்னா அவருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும்னா அவருடைய ஜாதகத்துல அவருடைய லக்னாதிபதி இருக்கு பாருங்க, ஆமா சார். அது நல்ல ஒரு யோகஸ்தானத்துல இருந்து பாக்யஸ்தானத்துல பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னத்துக்கு உரியவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. அவருக்கு மீன லக்னம், மீன ராசி அப்படி வச்சுக்கிறோமே. அப்ப அவருக்கு 5ஆம் இடத்துல குரு உச்சம். அவர் ஜாதகத்துல ஆமாய்யா. 5ஆம் இடத்துல குரு உச்சம் கடகத்துல. அந்த குரு உச்சம் பெற்ற குரு அங்கிருந்து 5ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்கும். அது இந்த மீன லக்னத்துக்கு பாக்கிய வீடு, அதாவது 9ஆம் வீடு. அப்ப 5ஆம் இடம் யோகஸ்தானம், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். 5ஆம் இடத்துக்கு லக்னாதிபதி யோகஸ்தானத்துல அமர்ந்ததுனால அது மட்டும் இல்ல, இவருக்கு மீன ராசின்னு சொன்னேன். மீன லக்னம் மட்டும் இல்ல, மீன ராசின்னு சொன்னேன். அப்படின்னா குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிருக்கிறதா அர்த்தம் ஆயிருதுல்ல. குரு கடகத்துல போய் உட்கார்ந்து உச்சம் பெறுது, சந்திரன் மீன லக்னத்துல உட்கார்ந்து இருக்கு. அப்ப கடகத்துக்கும் மீனத்துக்கும் பரிவர்த்தனை ஆச்சு. லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை. அந்த குரு உச்சம் பெற்ற குரு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தையும் 5ஆம் பார்வையாகும். 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை 5ஆம் பார்வையாகும். 9ஆம் பார்வையாக லக்னத்தையும் பார்க்குது. 7ஆம் பார்வையா லாபஸ்தானத்தையும் பார்க்குது. இப்ப லாபஸ்தானத்துல சனி ஆட்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் ஜாதகத்துல. 9ஆம் இடத்துல செவ்வாயும் ஆட்சியா இருக்கு. விருச்சிகத்துல செவ்வாய் இருக்கு. 11ஆம் வீட்டு லாபஸ்தானத்துல சனி இருக்கு. இந்த அமைப்பு இருக்கு. இப்ப இவருக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறவருக்கு வாழ்நாள்ல குரு திசையிலையோ, சந்திர திசையிலையோ, செவ்வாய் திசையிலையோ, சனி திசையிலையோ, இந்த 4 திசைகள்ல ஏதாவது ஒரு திசையில இவருக்கு யோகம் இருக்கும். அவருடைய வாழ்நாள்ல அவர் ஒரு உதாரணத்துக்கு அவர் பிறக்கும் போது உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு லாபம் தான் கிடைக்கும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்தையார் தாயாருடைய யோகப்படி அவருக்கு பிறக்கும் போதே யோகமான ஒரு இடத்துல பிறப்பார். புரிஞ்சிச்சா? அதே மாதிரி குருவும் பூச நட்சத்திரத்துல இருக்கு. குரு பூச நட்சத்திரத்துல இருக்கு, செவ்வாய் அனுச நட்சத்திரத்தில் இருக்கு, சனி திருவோண நட்சத்திரத்துல இருக்கு, சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு. இப்ப எல்லா கிரகங்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு பரிவர்த்தனை யோகமான அமைப்புல இருக்கு, ஸ்திரனோட அமைப்புல. அப்ப சனி திசை முழுக்க அந்த குழந்தை பிறக்கும்போது உத்திரட்டாதி 1ஆம் பாவத்துல பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 10 அல்லது 12 வருஷம் அவருக்கு அந்த சனி திசை இருக்கிறதா வச்சுக்கிறோம் இருப்பு. அந்த 12 வயசு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை அடைவார். சனி திசை முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்து புதன் திசை ஆரம்பிச்சிருது. அப்ப பாதகாதிபதி திசை ஆயிருது அவருக்கு.
மீன லக்னத்துக்கு 7 உடையவன், உபய லக்னத்துக்கு உபய ராசி அதிபதி பாதகாதிபதி, ஆக புதன் பாதகாதிபதி. அப்ப என்ன ஆகுது, அவருக்கு 12 வயசு வரைக்கும் அல்லது 17 வயசு இருக்குன்னே வச்சுக்கிறோமே, 17 வயசு வரைக்கும் ஒரு டீனேஜ் முடிகிற வரைக்கும் அவர் நல்லா யோகமா இருப்பார் அப்பா அம்மாவுடைய ஒரு இதுல. அதுக்கு பிறகு பார்த்தா அவரு கம்ப்ளீட்டா அவருடைய ஓன் லைஃபுக்கு வரும்போது அவருக்கு பாதகாதிபதி தசை ஆரம்பிச்சிடறதுனால அவரு திருமணம் பண்ணக்கூடிய அந்த மனைவியும் அப்படித்தான் வந்து சேரும். இவருடைய வாழ்க்கையிலையும் அதுக்கப்புறம் என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் தடங்களாகி இவருக்கு முன்யோக ஜாதகமா ஆயிரும். புரியுதா? அந்த தாய் தந்தையருக்கு முழு யோகம் இருக்குன்னு முதலே சொன்னேன். அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு, இவருக்கு தான் முன் யோகம். இது அவங்க வீட்டுல ஒரு 4 குழந்தை இருக்குன்னா இவருக்கு மட்டும் இந்த யோகம் அப்படி வேலை செய்யும். இவர் அது ஏதாவது விதியின் அடிப்படையில எதையோ ஒண்ணு செஞ்சு அந்த வீட்டுல இருந்து கோவிச்சுட்டு வெளியே போயிடுவாரு. அவரு அப்பா அம்மா தயவு இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அது என்ன காரணம் எதுவோ நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அப்படி நடக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால எல்லாமே அந்த திசாபுக்திகளோட அந்த விதி, அந்த நேட்டல் சார்ட்டோட முக்கியமான அமைப்பு தான் அதுக்கு காரணம். இப்போ யோகாதிபதிகள் திசை தொடர்ந்து இருந்ததுன்னா ஏதாவது ஒரு வகையில அவர் சும்மா படுத்து கிடந்தாலும் அவரை தட்டி காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. தசாபுக்தி ரொம்ப முக்கியம். அதுல அவருடைய நேட்டல் சார்ட் சப்போர்ட்டா இருக்கணும். அதாவது ராசி சக்கரம் அவருக்கு விதி அமைப்ப பலமா கொடுத்தாதான் அப்படி இருக்கும், சும்மாலாம் இருக்காது. அது மாதிரி மத்தியம அதான் நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன்ல, ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்த யோகமும் அந்த தாய் தந்தையருக்கு யோகமாவும் இருக்கு. அந்த தாய் தந்தையருடைய யோகமும் இவருக்கு யோகமா இருக்கு. பரஸ்பர யோகம் இருக்கிறதுனால அவரோட டீன் ஏஜ் வரைக்கும் அது முன் காலம்னு அர்த்தம். அதான் 19 இயர் வரைக்கும். 20 ஆரம்பிக்கும் போது அவரு பெரும்பாலும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாரு, இளைஞர் ஆயிடுறாருல, கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட் ஆயிடுறாரு. அதுல இருந்து அவருக்கு திருமணம், அவருக்கு குழந்தைங்க அப்படின்னு ஆகும்போது இந்த தாய் தந்தையருடைய யோகம் அவருக்கு வேலை செய்யாது, இவருடைய யோகமும் அவங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில தான் அவருக்கு அமைகிற மனைவி, அவருடைய குழந்தைகள், அவருடைய வாழ்க்கை பாதை அமையும். அப்ப அது அந்த யோகம் இல்லாம அமைஞ்சிருச்சுன்னா அது மத்தியம யோகம் இல்லைன்னு அர்த்தம். இந்த முன் யோக ஜாதகம். சில பேர் முன் யோகம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்திருப்பாரு. அப்போ திருமணம் ஆன உடனே பாத்தீங்கன்னா அந்த எனக்கு என்னோட மனைவி வந்த பிறகுதான் நான் இவ்வளவு பெரிய ஆள் ஆனேன், அல்லது எனக்கு இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் நான் இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி ஆனேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அது மத்தியம யோகம். இவருடைய திருமணத்திற்கு பின்னர் கிடைக்கக்கூடிய யோகம் மத்தியம யோகம். இவருக்கு அடுத்து பேரன் வரைக்கும் அல்லது பேத்தி வரைக்கும். அதே மாதிரி அந்த பேரன் பேத்திகளுக்கு அவங்க இந்த மத்தியம யோகம்ன்றது நான் சொல்ற ஒரே ஆளுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் கஷ்டப்படுறாரு குடும்பத்துல, அப்பா அம்மா வீட்டுல. இவரு திருமணமாகி இவரு குடும்பம் நடத்தும் போது யோகமா பெரிய இவர் சொந்தமா வீடு கட்டுறாரு, பெரிய அளவுல பணப்புழக்கங்கள் இருக்கு, இதெல்லாம் வருது. ஆனா இவருக்கு அடுத்த தலைமுறை இவருடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, இல்ல பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இவருக்கு மத்தியமத்துக்கு அடுத்த லாஸ்ட் இது வந்துடுது. அப்ப அந்த யோகங்கள் போயிடுது. அதாங்க மத்தியம யோகம்ன்றது அந்த பையன் பிறக்கும் போது ஃபர்ஸ்ட்ல கஷ்டமான வீட்டுல பிறந்து
கல்யாணம் பண்ண பிறகு அவன் பெரிய செல்வந்தரா வர்றதுன்றது மத்தியம யோகம். லாஸ்ட் யோகம் எப்படின்னா பிள்ளைய பத்தி வளர்க்கும் போதும் கஷ்டப்படுவார் அப்பா, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதும் கஷ்டப்படுவாரு. ஆனா அந்த ஆணோ பெண்ணோ இவருடைய அந்திம காலத்துல கஷ்டம் இல்லாம பார்த்துக்கிட்டாங்கன்னா, இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஃபாரின்ல போய் சம்பாதிக்கிறவங்க இங்க இருக்கிற அப்பா அம்மாவுக்கு எல்லா வகையான சுகபோகங்களையும் செய்யற மாதிரி ஏற்பாடு பண்றாங்கல்ல, அவங்க கம்ஃபர்ட்டுக்கு. அது அவங்க அவங்க வாழ்நாள்ல பூரா கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை பெரிய அளவுல படிக்க வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வச்சது மட்டும்தான் அவங்க வேலை. அது பூரா அவங்க சாப்பிடாம கொள்ளாம இருந்து உழைச்சு அந்த பிள்ளைய உருவாக்கியிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த குழந்தை போன பிறகு அங்கிருந்து சம்பாதிச்சு இவங்களுக்கு வேணுங்கிறத என்ன கேட்டாலும் அனுப்பி வைக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குறை இருக்கும். என்ன குறை இருக்கும்? பிள்ளை நம்ம பக்கத்துல இருந்து செஞ்சா நல்லா இருக்குமேன்னு. ஆனா வசதி வாய்ப்பு எல்லாம் என்ன தேவையோ அதுக்கு நினைச்சதே நடக்கிற அளவுக்கு யோகம் நடக்குதுல்ல, அதுதான் அந்திம யோகம். சரியா? மத்தியம யோகம்ன்றது கேளுங்க கேளுங்க, அதுதான் அதை சொல்றேன் புரிஞ்சிருச்சு எனக்கு நீங்க கேட்ட கேள்வி. முதல் ஸ்டார்டிங் யோகம் எப்படி, மத்தியம யோகம் எப்படி, அந்திம யோகம் எப்படி, மூணையும் எப்படி சார் பிரிச்சு பாக்குறது ஒரு ஜாதகத்துலன்னு கேக்குறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் சுக்கிர திசையில பிறக்கிறாரு. அது என்ன சொல்லுவாங்க? குட்டி சுக்கிரன் குடிய கெடுப்பான்றான். இந்த சுக்கிர திசை யாருக்கு இருக்கோ அந்த குழந்தைய கெடுக்காது. அந்த சுக்கிர திசை அந்த தாய் தந்தையரையோ அல்ல அந்த குடும்பத்தையோ கெடுக்கும். அதுதான் தான் குட்டி சுக்கிரன் குடிய கெடுப்பான்றான். அப்போ என்ன ஆகும்? அந்த குடும்பம் நல்லா இருந்த குடும்பம் இந்த குழந்தை பிறந்த உடனே கஷ்ட ஜீவனத்துக்கு போயிடும். ஆனா இவனுக்கு வேணுங்கிறத செய்வாங்க. இவன் சொகுசா இருப்பான், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, இது பண்ணி என்னத்தையோ கஷ்டப்பட்டு இவனை வளர்ப்பாங்க. அதனால அவன் என்ன நினைப்பான்? அவனுடைய செகண்ட் ஹாஃப் லைஃப்ல நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் நமக்கு இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சு பார்ப்பான்ல ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு. புரியுதா? அப்போ அது ஃபர்ஸ்ட்ல அவருக்கு யோகத்தோட தான் அவர் இருக்காரு. குடும்பம் கஷ்டத்தோட இருக்கு, ஆனா அவர் யோகத்தோட இருக்காரு. செகண்ட் ஹாஃப் லைஃப்ல இவருக்கு கல்யாணம் ஆன உடனே அந்த பெண் இவருக்கு நல்ல சப்போர்ட்டா வந்துருது, யோகமா வந்துருது. இவரு நல்ல நிலைக்கு போய் இவரு தன்னுடைய குடும்பத்தையும் பாத்துக்கிறாரு, தானும் சொகுசா இருக்காரு. இது செகண்ட் ஹாஃப் லைஃப். அப்ப ரெண்டாவது யோகம் மத்தியம யோகம். அது அவரை லாஸ்ட்ல இவருக்கு குழந்தை பிறந்த உடனே, அதாவது இவருடைய அப்பா அம்மாவுக்கு பேரம்பேத்தி பிறக்கும்போது அதனுடைய யோகத்தினால இவருக்கு இன்னும் நல்ல நிலைமைக்கு வரும்போது இந்த இவரை பெற்ற பிள்ளைங்களையும் பார்க்கிறாரு, இவரை பெற்ற அப்பா அம்மாவையும் பார்க்கிறாரு, இவரும் சொகுசா இருக்காரு. அதான் வாழ்நாள் முழுக்க அவருக்கு யோகமான ஜாதகம். அந்த ஜாதகம் தான் நான் முதல்ல சொன்னது. மீன லக்னத்துக்கு 5ல குரு, இது லக்னத்திலேயே சந்திரன், அதாவது மீன ராசி மீன லக்னம், குரு 5ல உச்சம், சனி 11ல ஆட்சி, செவ்வாய் 9ல ஆட்சி. இப்படி ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா அந்த செவ்வாய குரு வேற பாக்குது, அந்த சனியையும் குரு பாக்குது, அந்த லக்னத்தையும் ராசியையும் குரு பாக்குது. 5, 9, 5, 7, 9ல. அப்ப அவருக்கு பூரண ஆயுள், நல்ல குழந்தைக, லாபமான வாழ்க்கை, அருமையான மனைவி, எல்லாமே இருக்கும். சூப்பரா இருக்கும். மேபி அவருக்கு திருமணம் அவர் விரும்பின பெண்ணை அடைகிற மாதிரி இருக்கலாம். அதாவது லவ் மேரேஜா கூட இருக்கலாம்.
காரணம் என்ன, லக்னாதிபதி சனியை பார்க்கறது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அதை உறுதி சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு, லக்னாதிபதியும் சனிசாரம், ராசி அதிபதியும் சனிசாரம், சனி சந்திரன் சாரம், செவ்வாயும் சனிசாரம். எனவே அவருடைய பாக்கியமும் காதல் திருமணமா இருக்கும். அந்த பெண்ணும் யோகமானவளா வருவா. இதுதான் இந்த ஜாதகத்துல உள்ள ஒரு நுணுக்கம். சரியா? இதுவரை இந்த நிகழ்ச்சியை பொறுமை காத்து பார்த்த ஆன்மீக நண்பர்களுக்கு பரமக்குடி ஜோதிடர் KGP அறிவுலகனின் அன்பு வணக்கம். நன்றி.